வெறும் 2 பொருள்ல 10 நிமிஷத்துல எத்தனை விருந்தாளி வந்தாலும் சரி இந்த ரெசிபியை செஞ்சு சமாளிச்சிடலாம். உடான் சுடுறேனேன்னு பாக்குறீங்களா? அட இல்லங்க, டைம் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. அட இவ்வளவு சிம்பிளா அப்படின்னு ஷாக் ஆயிடுவீங்க. ஒரு கப் கடலை மாவை ஜலிச்சு, ஒரு சிட்டிகை சமையல் சோடா, ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, ஒரு கிளாஸ் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரே பக்கமா கலந்து ஒரு கரண்டி சூடான எண்ணெயை சேர்த்து கட்டி தட்டாம மாவை இந்த பக்குவத்துல கலந்து அடுப்பு மிதமான தணல்ல வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே வீட்டில் இருக்கிற கண்ணு கரண்டியை உபயோகப்படுத்தி தயார் செஞ்ச மாவை கரண்டிக்கு மேல ஊத்தி லைட்டா ஆட்டினா போதும், மாவு எண்ணெயில விழுந்து பூந்தி பந்து போல உப்பி வரும். ஜீரா பாகு தயார் பண்ண எந்த பக்குவமே தேவையில்லை. ஜீரா கொதிச்சு பிசுபிசுப்பு தன்மை வந்தாலே போதும். ஒரு டம்ளர் தண்ணி, ஒரு கப் சர்க்கரை சேர்த்து வாசனைக்காக 5 ஏலக்காய், ஒரு ஸ்பூன் நெய் கொதிக்கிற ஜீரா கூட சேர்த்தா போதும். சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சு 90% ஜீரா ஆறுனதுக்கு அப்புறம் தயார் செஞ்ச பூந்தியை ஜீரா கூட போட்டு 30 நிமிஷம் விட்டுட்டா போதும். பூந்தி ஜீரா பாக குடிச்சு உப்பிடும். விருப்பப்பட்டா நட் சேர்த்துக்கலாம். சகோ, நீங்க திடீர் விருந்தாளிக்கு என்ன ரெசிபி செய்வீங்கன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.